शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीश शुकशौनक भीष्म दाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुन वसिष्ठ विभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराक्ष्य भट्टनाथ श्रीभक्ति सारकुलशेखर योगिवागान्ने भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। वासं विधक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। चित्रकेतु उपाख्याனம் என்ன 4 அத்தியாயத்தில் இருக்கு. இது யார் இந்த சித்திரகேது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்துக்குள்ளே இவன் சித்திரகேதுவாயிருந்தான். அவனுக்கு இந்த விருத்தராசுரனாக பிறந்து பெருமாள் தியானம் பண்ணிட்டு இருந்தான். தீபாவளி என்ன பிரச்சனை பண்றார் அப்படின்னா, ராஜா யாரு கேட்டு இருக்கிறது, பரீட்சித் மகாராஜா அந்த விருத்தராசுரம் மகா பாவி அசுர ஜென்மத்தை பிறந்தவன். அவனுக்கு சத்துவமே இல்லை. ராஜஸ்வ தமசால கரிஷ வளர்ந்து இந்திரனாலே கொல்லப்பட்டான். ஆனா அவன் நாராயண நினைச்சு எப்படி இவனுக்கு உபதேசம் பண்ணான்? இவனுக்கே தத்துவ உபதேசம் பண்றான். இது எப்படி பிரச்சனை? அதுக்கு ஒரு கதையை சொல்றார். யார் வேர்? இவர் சுகபிரம்மன் சொல்றார். இந்த விற்த்தாந்தத்தை, இதுக்கு ஒரு கதை இருக்கு. அவன் பூர்வஜன்ம விற்த்தாந்தம் விருத்தராசுரனது. வியாச மகரிஷி சொல்லியிருக்கார், நாரதர் சொல்லியிருக்கார், தேவதர் என்ற ரிஷி 3 தரம் இதே கதை கேட்டிருக்கேன் நானு. சரி, இந்த ஹிதோபதேசத்தை, இந்த உபாக்கியானம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய மகாராஜா இருந்தான். அவனுக்கு பூமி சொன்னபடி கேட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கும். வளர்ந்தவன் வளைச்சல் சகலமாம் பூமியெல்லாம் கருணன் இருந்தான். நான் அப்பேற்பட்ட சத்தியசிந்தனான ராஜா. அவனுக்கு சகலமும் இருந்தது. அவனுக்கு 1 லட்சம் பெண் பிள்ளைகள் இருந்தார். அதுல ஒருத்திக்கு ஒருத்தருக்கும் பசங்கள் இல்லை. சரி, பசங்கள் இல்லையே ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டு இருந்தான். சரி, ஆங்கீரசான் மகரிஷி ஒருத்தர் வந்தார். ஏனப்பா மூஞ்சி இந்த மாதிரி இருக்கவனுக்கு, உனக்கு சக்கரமும் இருக்கு, நல்ல தர்மத்துல பண்ணிட்டு இருக்காய், ராஜ்யத்து என்ன குறைவனுக்கு கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரிகால ஞானிகள் நீரு, ஆனா என்ன கேட்கிறேன், நானும் சொல்றேன், எனக்கு சந்ததி இல்லை, இதுக்கு ஏதாவது பண்ணணும். சரி, அவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி வைத்து, ஆனா ஒரு குழந்தை வருகிறது, அதுக்கு ஒரு சுகமும் கொடுக்கறது துக்கமும் கொடுக்கறது கேட்டு போயிட்டாரு. சரி, குழந்தை நல்லா வளர்ந்தது. அது கிருதத்யுதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வைஃப் அவளுக்கு பிறந்தது. இன்னும் மிச்சம் பேர் ஒருத்தருக்கு ஒன்றும் பருகலை. சரி, 2 பேருக்கும் வைமனசியம். குழந்தை நன்னா பிறந்தது, நன்னா இருந்தது. அதே ஒரு 2-3 பேர் நினைக்கிறார். ஆனா அந்த குழந்தை விஷயம் கொடுத்துட்டு இவ மிச்சம் பேர்ல கொண்டு விடுறாரு. அந்த சமயத்துக்கு சரியா ஓன்னு எழுதுருக்கான். மறுபடியும் ஆங்கிலேய மகரிஷி நாரதரோடு வரங்க கொடுத்துவார். குழந்தை கொடுத்துற இந்த குழந்தை போனப்போ நாரதரோடு வர
அந்த இடத்துல இருக்கு இப்போ நாங்கள். இப்போ ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம் சொல்லுகிற ஊச்சத்துரும் மிருதகோபாந்தே பதித்தம் மிருதகோபமம் சுகாத்மபூதம் ராதானம் போதயந்தோ சதுப்திபி. குழந்தை வளர்ந்திருக்கு, போயிட்டு இருக்கு. எதனால விஷயம் கொடுத்துட்டு இருக்கா? எக்களத்தி மாறு ஓன்றான் தெரியாது இவருக்கு. அப்பா போன மேல துக்கம்பட வேண்டாம் தத்துவம் சொல்றாப்போ. இது தேகம் மாறி இருக்கிற ஆத்மாவுக்கு சாவில்லை. அது எங்கோ இந்த இடத்துல போயிருக்கு, இன்னும் நல்ல இடத்துக்கு போயிருக்கு, யோசனை பண்ணாது சொல்றாரு. அந்த குழந்தை என்ன அடுத்த இல்ல போயிருக்கு, பாடி பார்த்துன்னு சொல்றாரு. சுகா பிரபூத்தம் ராதானம் பூதயம் தூ சுரு. ரெண்டு பேரும் நாரதனம் ஆங்கீரசனம் ரெண்டு பேரும் சமாதானம் பண்றான். கோயம் சியாத்தவ ராஜேந்திரா, நீ அந்தூர் ராஜேந்திரனியா? பவான் துமனிஷோச்சதி, எதுக்காக நீ யோசனை பண்றாய்? பஞ்சாசிய கடமசிருஷ்டவ், ஒரு எத்தனை பறந்திருக்காய், எந்தெந்த ஜென்மால் பறந்திருக்காய். புரேதானி மதப்பரம், முதல் எத்தனை வயத்துல பறந்திருக்கியோ நீ எந்தூர் ராஜா, ஏதோ ஜீவராசியை பறந்திருக்காய். யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன வாலுக்காக. தண்ணியில எல்லாம் சொந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் போயிட்டு வளர்ந்துட்டே இருக்க. தஞ்சிஜந்தே வீஜந்தே ஷேரா, விட்டு போறா. ததா காலேன தேகினகா, அந்த காலம்ன்றது அந்த மாதிரி காண்ற பந்துக்கள், அண்ணன் தம்பி பாரிய, இவ்வளவு அவன் காலமார்த்தன் தவறு போயிட்டே இருக்கப்பா. யாரும் புறவனிட்டு இல்லை. யதா தானாசு வைதானா பவந்தின பவந்திச்சா. நெல் இருக்குது, நெல்லை குத்துறா, அரிசி பண்றா, நெல் அப்படியே உட்காந்துருக்கா. அந்த மாதிரி ஏவம் பூதேஷு பூதானி சோதித்தான் ஈசமாயா, பெருமாளுடைய மாயினாலே இந்த பூத்தங்கள் மாறிண்டே இருக்கும். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடிய அடைந்து உள்ளம் தேறி ஈர இன்பத்தில் உள்ளம் யான் மூழ்கினன். நம்மாழ்வார் எழுதார் பெருமாள் முன்னாலே, எனக்கு எத்தனை கிருபை பண்ணிருக்கார், நான் ஏதோ ஜென்மால் பறந்திருந்தேன், ஓரிடத்தையான் தொடுத்தின்ற பின்னே இந்த மாதிரி சீர்திருத்தி நம்மாழ்வார் பண்ணாரே. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடிய அடைந்து உள்ளன் தேறினேன். அந்த மாதிரி நீயா வயஞ்சா துஞ்சி ஏச்சேமே துல்லிய காலாச்சராச்சராகா. இந்த சராச்சர பதார்த்தங்களும் அந்தந்த காலத்துல வருது போறது. ஜென்ம மிருத்யோகோ யதா பஷாத், முதல் படுக்கிறது அப்புறம் போயிடுறது. பிராங் நெய்வ மதுனாபி பூஹு, பின்னையும் நிறந்த பறந்திருக்காய் போயிருக்காய், இப்பவும் அப்படியே இருக்கு. உனக்கும் அதே கதை. பூத்தைர் பூதானி பூதேஷகா திரிஜத் அவதி ஹந்தியஜகா. அந்த சர்வபூத ஹிருத்தான எம்பெருமான் என்ன பண்றான்னா பிராணிகளை சிருஷ்டிக்கிறான். அந்தி அஜகா, போவிக்கிறான். எல்லாம் அவரு கையில் இருக்குது. ஆத்ம சிருஷ்டைஹி அஸ்ரவத் தந்திரைஹி அனபேக்ஷோரு பாலவத்து. குழந்தை விளையாட்டு மாதிரி அவனுக்கு இதெல்லாம். தேகேன தேகினோ ராஜன்னு தேகாத் தேகோபி ஆயத்து. தேகி ஆன ஜீவாத்மா ஒரு தேகத்துல போறது. தேகாத் தேகாபிஜாயத்தை, இன்னொரு தேகத்தை போய் சேர்ந்து. அதே மாதிரி உன் பையன் இன்னொரு ஒரு தேகத்தை போய் சேர்ந்திருக்கான். நீ ஏன் கத்துறாய்? பீஜா தேவி யதா பீஜம் தேகார்த்தைவ சாஸ்வதகா. மரத்தன்னம் பீஜம் விழுறது காத்துல, அது எங்கோ போய் பறக்கிறது, இன்னொரு செடியா பறக்கிறது. தேக தேகி விபாகோயம் அவிவேக கிருத்த புறா. அவிவேகத்தால் யாரோ பண்ணா முற்காலத்துல பெருமாள்.
ஜாதி வியக்தி விபாகோயம் யதா வஸ்துனி கல்பிதா. இந்த ஜாதி, இந்த வியக்தி, இந்த விபாகங்கள் எல்லாம் கல்பித்து வைத்தார்கள். ஸ்ரீ சுகவாச்சா ஏவம் ஆஸ்வாசிதோ ராஜா சித்தரிகேதுः द्विजोक्तिभिः प्रमृज्य पाणिना वक्त्रम् ஆதிம் லானவபாஷதா. பாணினா வக்தம், மூஞ்சி தொடச்சுண்டான், கண்ணில் தண்ணீர் விட்டுருந்தான். அவனுக்கு ஆஸ்வாசமாச்சு. அப்போ வக்திரம் ஆதிம் லானவபாஷதா துக்கப்பட்டுட்டே சொல்றான். அதோ வாச்சா கௌயுவாம் ஞான சம்பன்னவ் மகிஷ்டௌது மகீயசாம். தேவரீர்கள் யார், அவன் யாரேன்னு தெரியாது, அத்தனை துக்கத்துல இருக்கான். இவனுக்கு வரம் கொடுத்து புத்திரகாமேஷ்டி பண்ணி குழந்தை வரக்கிட்டு பண்ணிட்டு போனான். அதே மகரிஷி. சரி, அங்கி இரசன்ட் பேரு. அவனே மறுபடியும் வந்திருக்கான். யாரோட? நாரதரோடு வந்திருக்காரு. அவதூத்தேன வேஷேனா கூடாவிவசமாகது. அவதூதானமா நீங்கள் வந்திருக்கீங்கோ. 2 பேரும். நீங்கள் யார்? சரந்தி எவனோ காமம் பிராமணா ரகுப்பிரியாக. பூமியிலே இந்த மாதிரி பிராமணா திரும்பாடுண்டே இருக்க நம்ம காப்பாத்துறதுக்காக மாதிரிஷாம் கிராமிய புத்தீனாம். இந்த மாதிரி அழுகுண்ணி அப்படின்னு அழுத்துக்காக இருக்கும் நம்மேற்பட்டவாளே போதா யோன்மத்தலிங்கினகா. நம்ம தாளை காப்பாத்துறதுக்கு புத்தி சொல்றதுக்காகவே நீங்கள் வந்தீர்களாக்கும். குமாரோ நாரதா ரிபு அங்கிரா தேவலோசித்தகா. பார்ப்பா, நாங்கள் அங்கீரசு அபாந்தரதமோ வியாசோ மார்க்கண்டேயோட கௌதமஹா வசிஷ்டோ பகவான் ராமஹ கபிலோ பாதராயணி துர்வாசா யாஜ்ஞவல்க்யश्च ஜாது கன்யஸ்ததாருணிः சோமசவனோ தத்தா ஆசரி சதராஞ்சலி ரிஷி வேதசிரோ போத்யோ முனி பஞ்சசிரோஸ்ததா ஹிரண்யநாப கௌசல்யா ருதிரேவ ரிதர்ஜனகா ஏதே பரே சித்தேஷாக சரந்தி ஞானஹேதவகா. 24 பேர் சொல்றான். அவன் ஞானத்தை சென்று பூமியெல்லாம் தெரிஞ்சென்று இந்த மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கு ஞானம் கொடுக்கறதுக்காக நாங்கள் போயிட்டு இருக்கோம். யாரு யாரு? மறுபடியும் சொல்றேன். குமாரோ நாரதா ரிபு அங்கிரசா தேவலஹ அசிதஹ வியாசஹ மார்க்கண்டேயர் கௌதமர் வசிஷ்டர் ராமஹ 10 பேராச்சு. கபிலஹ பாதராயணஹ துர்வாசா யாஜ்ஞவல்க்ய அருணிஹி ஆருணிஹி ரோமஷஹ சவனஹ தத்தஹ ஆசுரிஹி பாதஞ்சலிஹி 20 ஆச்சு. ரிஷி வேதசிரஹ போத்யஹ முனிஹி பஞ்சசிராஹ ததா ஹிரண்யநாபா கௌசல்யः ஸ்ருததேவः ரிதத்வஜः 28 ஆச்சு. ஏதே பரே இன்னும் நிறைய பேர் சித்தேஷாகா சரந்தி ஞானஹேதவா. ஞானத்தை எல்லாருக்கும் கொடுத்து இந்த மாதிரி தத்துவோபதேசத்துக்காக சுத்திருக்கிற பிரபஞ்சத்தை தஸ்மாத் யுவாம் கிராமிய பசோர்ம மூடதிய பிரபு. நீங்கள் ஏதோ கிராமிய பசுகள் மாதிரி இந்த ஷாவுக்கு யோசனை பண்றீங்களே. மூடதியா, மூடமான புத்தி வச்சுண்டு பிரபுவானவன் அந்தே தபசு விக்னஸ்யா, இருட்டான இருட்டுக்குள்ளே இருந்தோ குருட்டு இருட்டுல. அந்தம்னா குருட்டு, தமசுன்னு இருட்டு. குருட்டான இருட்டில் இருந்து ஞான தீபத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். சரிப்பா, அங்கீரசா நாரதா இன்னும் 28 பேர் சொன்னார்.
அங்கிரா உவாச்சா, அவர் சொல்றார், நானே உனக்கு பின்னே வந்திருந்தேன், நீ புத்திரம் இல்லைன்னு அதுக்கோசரம் புத்தனை கொடுத்தேன், துக்கம் வந்ததுன்னா துக்கம் வந்திருக்கு. அகந்தே புத்திர காமஸ்யா புத்திர தோஸ் என்கிறான். நீ புத்திரனை கேட்டப்போ நான் தான் உனக்கு இந்த யாகம் பண்ணிச்சவன், புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி உனக்கு குழந்தை பிறந்தது. ஈஷன் பிரம்மசுர சாட்சாத்தின் பிரம்மாவுடைய புத்திரன் நாரதர். நாரதோ பகவான் ரிஷிகி, இவர் பிரம்மனுடைய புத்திரர், பகவான் ரிஷிகி, ஷாட்குண்ய பரிபூர்ணர், ரிஷியானவர். இத்தம் துவாம் புத்திர சோகேனா மக்னம் தமிழ் துஸ்தரே, இந்த மாதிரி புத்திர சோகத்தில இருந்து அதே இருட்டிலே குருட்டா மாதிரி துஸ்தரமாக அததர்க மனுஸ்மிருத்தியா மகாபுருஷகோச்சரம். இதுக்கெல்லாம் நீ தலைக்கெடுத்து போகக்கூடாது, மகா புருஷனை நினைக்கணும். அனுகிரகாய பவதா, உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. பிராப்தா பாவாம் ஏக பிரபு, நாங்கள் 2 பேரும் இதுக்காக வந்திருக்கோம். பிரம்மண்யோ பகவத் பக்தோ நாவு சீர்ந்தவனுகத்தி, நீ பிரம்மத்தை அறிஞ்சவன், பகவத் பக்தனானவன். இந்த மாதிரி மனசு கஷ்டப்படக்கூடாது. ததேவ ததைவத்தே பரம் ஞானம் தராமி கிரகமாகதகா, இந்த உங்க வீட்டுக்கு வந்து இது சொல்றதுக்காக பின்னியம் வந்திருந்தேன், இப்போ வந்திருக்கேன். ஞாத்வா அந்யாபினிவேஷம் தே புத்திரமேவதாவகம், இது தெரிஞ்சவருக்கு புத்திர சந்ததி ஆகட்டும்னு சொல்லிட்டு போனேன். அதுனா புத்திரினாம் தாப்போ பவத்தேவா அனுபூயத்தே, உனக்கு இந்த சாவாத மனசுக்கு அனுபவிச்சுருக்க துக்கத்தை. ஏவன் தாரா கிரகாராயோ விவித ஐஸ்வர்ய சம்பதகா, இதே மாதிரி பத்னிகள், கிரகங்கள், ஜனங்கள், நிறைய சம்பத்துக்கள், சப்தாதிகச்சு விஷயாக சலா ராஜ்ய பூதேகா, இந்த சப்தங்கள் விஷயங்கள் எல்லாம் சலா மூமெண்ட் இருக்கிறது. ராஜ்யத்தில் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஒரே மாதிரி ஒருத்தர் ஒன்னே இருக்கிறது. ஒரு நாயகமாய் ஓடுவர் உடனாண்டவர், ஒரு நாய் கவிழ்ந்த காலர் சிறுகே பாடியர், திருநாடு காணா இன்மையிலே பிச்சுதான் கொள்வர். அது சொல்றார். மகி ராஜ்யம் பலம் கோஷோ வித்யாமாத்யா சுஹர்ஜனாகா, இந்த பூமி, இந்த ராஜ்யம், இந்த பலம், இந்த ட்ரெஷரி கோஷோ வித்யாகா, இந்த அசிஸ்டன்ஸ், அமாத்தியாக மந்திரிகள், சுஹர்ஜனாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ், சர்வேபி சூரசேனேமே சோகமாக மயார்த்திதாக, இவாளெல்லாம் சூராளாயிருந்தாலும் சோகத்தையும் முகத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுவர்கள். கந்தர்வ நகர பிரக்யாக, கந்தர்வ நகரத்தில் இருந்தவர்கள். சொப்ன மாயா மனோரத்தாக, ஒரு சொப்னத்து மாதிரி வந்து போவர்கள். மாயான்னு சொல்லணும். அப்பேரோட்ட மனசுள்ளவர்கள். திருஷ்யமானா வினார்த்தேனா திருஷ்யந்தே மனோபவாக, கொஞ்சம் போது இருக்கா அர்த்த காலத்துக்குள்ளே திருஷ்யந்தே மனோபவாக, மனசு போயிடுறா. அவன்ட்டு யார் இருக்கிறது இல்லைன்னு சொல்றார். கர்மபிர்த்தியாயதோ நானா கர்மாணி மனசோ அபவன், ஏதோ கர்மங்கள் பண்ணிட்டு அநேக கர்மங்களை நினைச்சிந்து மனசுலேயே நினைச்சிந்து அயம் தேகினோ தேகோ திரவியஜான கிரியாத்மகா, ஏதோ தேகத்துல போய் மாட்டிண்டு திரவியம் என்ன, ஞானம் என்ன, காரியங்கள் என்ன, தேகினோ விவித கிளேஷ சந்தாபகிருத்த உதாகிருத்தக, அவளுக்கு விதமான கிளேசங்கள் சந்தாபங்கள் உண்டாருது. நான் உதாரணத்துக்காக சொன்னேன். தஸ்மாத் ஸ்வஸ்தேர்வரசா, ஆகையினாலே இதெல்லாம் வந்தேரி புரவனன்ட்டு. தஸ்மாத் ஸ்வஸ்தேர மனசா, ஸ்வஸ்தவன மனசாலே விமர்சிய கிரிமாத்மனக, நீ போய் கதி, நீ போம்படிய பாரு. துவைத்தே
துருவார்த்த விஸ்ரம்பம் யஜோவசமமாவிஷா. தைரியத்தை எடுத்துன்றோ அர்த்தவிஸ்ரம்பம், இந்த அர்த்தத்தை மேல நம்பி வச்சுக்காது, இந்த சோகத்தை விடு அப்படின்னு சொல்றார். நாரத உவாச்சா, இது சொல்லியிருந்தாரு அங்கீய ரிஷி நாரத. அவரு சொல்றார், அவரு என்னக்கு அவருக்கு இன்னும் பெரியவர். ஏதாம் மந்திரோ நிஷனம் பிரதீட்ச பிரயத்தோ மமா. அவருக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்றார். என்ன மந்திரோபதேசம் அப்படின்னு, எம்பெருமான் பரமபதநாதன் என்ன பண்ணான், தன்னை வியூகத்துல நாளா பிரிச்சுட்டான். ஏதேது வியூகா அவதாரம் வாசுதேவ சங்கர்ஷண பத்தியம் அதிருந்தாள். சங்கர்ஷண சமயக் கரிஷையிலே சங்கர்ஷண மந்திரத்தை சொல்றாரு இங்கே. ஏதாம் மந்திரோபதேசம் பிரதீட்ச பிரயதோ மமா யாம் தாரயன்னு சப்தராத்திராத். நீ 7 நாள் கண்டினியூஸ் இத்தை சொல்லு. திரஷ்டா சங்கர்ஷணம் பிரபும், சங்கர்ஷண நேர வந்து பெயர் பார்க்கலாம். அந்த மந்திரத்துக்கு அத்தனை சக்தி இருக்கு. ஒத்த ஆச்சாரியால் உபதேசம் பண்ணும். இவா 7 நாள் விடாதே அத்தை மனனம் பண்ணும். எப்போத மூலமுபசக்தி நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமம் திவிதயம் விசிர்ஜ சத்யஸ்தீயமதலா நதிகம் மகித்வம் பிராபுர்பவான விபரம் நச்சிராது பைதி. எந்த மாதிரி பூர்வ காலத்துக்குள்ளே அநேக ராஜாக்கள், ராஜராஜ மகாராஜாக்கள் சர்வா ஆதயோ இந்த பிரமத்தை சம்பூர்ணமாக விட்டு சத்யஸ்தீயமதுலா நதிகம் மகித்வம் முருகன் பத்தத்தில் ஆதிக்கும்படியா ராஜ்யத்தை பெற்றார்கள். இந்த மந்திரத்தை சொல்லி பிராபுர்பவான விபரம் நிசிராது பைதி. வணக்கம். இந்த மாதிரி சர்வசம்பத்கரமான இந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். இதோடு இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்தது மந்திரோபதேசம், சங்கர்ஷண மந்திரோபதேசம் நாரதராலே சித்திரகேதுருக்கு. சித்திரகேது பூர்வ ஜென்மத்துக்குள்ள இருந்தவன். அப்புறம் அவனே விருத்ராசுரனாக இருக்கலாம். இன்னும் 2 அத்தியாயம் இருக்கணும். அதெய்வ ரிஷிராஜன் சம்பரேதந்திரபாத்மகம் தரிஷித்வேதிஷோவாச்சா யாதீனாம் அனுசோச்சத்தாம். அந்த தேவரிஷியானவர் அவருக்கு உபதேசம் பண்றார். ஞாத்திகளுக்கும் துக்கப்படுற ஞானிகள் எல்லாம் பார்த்து நாரத உவாச்சா ஜீவாத்மன் பஷ்ய பத்தரந்தே. நீ ஒரு ஜீவாத்மா, நீ பார், உனக்கு நல்லதாகட்டும், மங்களகரமாகட்டும், மங்களாசாதனம் பத்திரந்தே. மாதரம் பிதரஞ்சதே, உன்னுடைய தகப்பனார் தாயார் எல்லாருக்கும் நல்லதாகட்டும். சுஹൃதோ பாந்தவாஸ்தாதா சப்தாஹா, ஃப்ரெண்ட்ஸ் பந்துக்கள், சுச்சா துவாத்கிருதயா புருஷம், சுஷா தத்கிருதயா புருஷம். நீ இந்த மந்திரத்தை சொன்னா இத்தனை பேரும் சந்தோஷப்படுவார்கள், அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும். கலேவரம் சுமாவிஷ்யா சேஷமாய் சுஹൃத்வருத்தகா. உன்னுடைய தேகத்துக்குள்ளே கலேவரத்துக்குள்ளே இந்த மந்திரத்தை ஆவேசம் பண்ணி மிச்சம் ஆயுஷ கழிக்க வேண்டும். புங்ஸ்வ போகான் பிதிரு பர்த்தான் அதிஷ்ட நிருபாசனம், அதிதிஷ்ட நிருபாசனம், இன்னும் பெரிய நிருபாசனத்தை அவனுக்கு கிடைக்கும், ராஜாவாய் ஆகுவாய். ஜீவம் யாச்சா. சரி, மந்திரத்தை சுரு பண்ற. நாளைக்கு பார்க்கலாம். தஸ்மின் கிருதமாரம்பம் விதிஷேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.